தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் பரலோக தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இயேசு சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு தன்னை கடவுளாக நீங்கள் ஆராதனை செய்யும்படி நம் யாரையும் அழைக்கவில்லை என்பதை முதலாவது மிக முக்கியமாக இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். மாறாக தமக்கு கீழ்ப்படியும் சீடர்களாக சீஷியர்களாக மாறும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக இயேசுவின் பக்தத்துவம் என்ற அந்த மோசடி நம்பிக்கையை விட்டுவிட்டு இயேசுவின் சீஷத்துவம், சீடன் சீஷி என்ற நிலைமையை, அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தின் 1ஆம் பாடத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே இந்த செய்தியை முழுமையாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை முதலாவது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 36ஆம் வசனத்தில் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று வாசிக்கிறோம். இந்த செய்தி குறிப்பாக பெண்கள் தொடர்புடைய தலைப்பில் அவர்களுக்காக இந்த செய்தி பதிவு செய்யப்படுறதுனால அப்படிப்பட்ட வசனங்களை தான் நாம் முன்னிலைப்படுத்தி இங்கே நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். இங்கே தபீத்தாள் என்ற அல்லது தொற்காள் என்ற சீஷி இருந்தாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவள் இயேசுக்கு பக்தியாக இருந்தா, இயேசு ஆராய்ச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலை. இயேசுவின் வார்த்தைப்படி, இயேசுவின் மாதிரிப்படி பின்பற்றக்கூடிய இயேசுவின் சீஷியாக இருந்தாள் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அப்போ இயேசுவுக்கு சீஷிகள் இருந்தார்கள், சீஷர்கள் இருந்தார்கள் என்றுதான் பைபிளில் குறிப்பிருக்கிறதே தவிர இயேசுவை ஆராதிக்கிற பக்தர்களாக பக்தைகளாக இருந்தார்கள் என்ற எந்த குறிப்பும் இந்த சுவிசேஷத்திலே பைபிளிலே இல்லை என்பதை மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு ஊழியக்காரர்களும் இயேசுவுக்கு சீடராக இருந்து அவர்களை பின்பற்ற வேண்டுமே தவிர அவரை ஆராதனை செய்து மோசம் போகி கொண்டிருக்க கூடாது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அப்போ எனக்கு சீடர்களாக விசுவாசிகளுங்கிற அந்தஸ்தில் இருந்தாலும் சரிதான், அவருக்கு ஊழியம் செய்கிற லெவலில் இருந்தாலும் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்திலும் நாம் வழங்கி கொள்ள வேண்டும். இப்போது முதலில் இயேசுவின் தாழ்மையை அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் இப்போ நமக்கு தலைவர், நமக்கு குரு, பிரதான ஆசாரியர், மேய்ப்பர், போதகர், மணவாளன், பிரதான அப்போஸ்தலர் என்ற பல தகுதியுடையவராக நாம் அவரை பார்க்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் இந்த இயேசு தாழ்மையை இயேசுவிடத்தில்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாந்தமாயும் தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்திலே என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இங்கே என்னுடைய தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிற அடிப்படையில் தான் இயேசுவிடமிருந்த தாழ்மையை, அவர் கற்றுக் கொடுத்த தாழ்மையை, அவருடைய அப்போஸ்தலர் சீடர்கள் கற்றுக் கொடுத்த தாழ்மையை நாம் இங்கே சிந்திக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். தாழ்மைக்கு எதிரான குணம் பெருமை. அந்த பெருமையின் தன்மைதான் மனுஷரால் வருகிற மகிமையை எதிர்பார்த்தல் என்பது நமக்கு தெரியும். இந்த தாழ்மைக்கு எதிரான குணம் பெருமை. பெருமை என்று சொன்னால் உலகத்தின் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தை பெறுவதற்காக செய்கிற காரியம், அதற்கேற்ப நடந்து கொள்ளுகிற காரியம், அதற்கேற்ற மனநிலையை உருவாக்குகிற காரியம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகம் அல்லது மனிதர்கள் கொடுக்கிற மகிமையை, பெருமையை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை என்று கூறுகின்றார்.
அப்படி என்றால் நான் தாழ்மையுடையவராக இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய எந்த மேன்மைக்கு நான் இடமளிக்கவில்லை என்று இயேசு தன்னை மாதிரியாக காண்பிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் சீடர்களும் மனுஷரால் இந்த உலகத்தால் வரக்கூடிய பெருமைகளை விரும்பக்கூடாது என்பதை முதலாவது புரிந்து கொள்கிறோம். நமக்கு தாழ்மை வர வேண்டும் என்றால் தாழ்மைக்கு எதிரான பெருமையை விட வேண்டும். பெருமை என்றால் இந்த உலகம் மதிக்கக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய அல்லது மனிதர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகளை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவின் சீஷர்கள் அந்த இயேசு எப்படி நான் உலகத்தார் வருகிற மகிமை பெருமையை விரும்பவில்லை என்று சொன்னாரோ அந்த அடிப்படையில் தான் இயேசுவின் சீடர்களும் வாழ வேண்டும், அதை இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே 2 மகிமை இருக்கு. ஒன்று தேவனால் வருகிற மகிமை, மரியாதை, கௌரவம். இன்னொன்று இந்த உலகத்தால் மனுஷனால் வரக்கூடிய மரியாதை, கௌரவம். இப்போ தேவனால் வருகிற மகிமையை விரும்புகிறவர்கள் அந்த தேவனுக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி அவருடைய சித்தம் செய்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வார். அப்போ தான் அந்த பரலோக தேவனுடைய மரியாதை அந்த மனிதர்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ நேர மறுபக்கம் உலகத்தின் மகிமையை, பெருமையை, கௌரவத்தை விரும்புகிறவங்க என்ன செய்யணும்? அவங்க உலகத்துக்கு கீழ்ப்படியணும், உலக வழிகளில் போகணும், உலகத்தில் மதிப்புக்குரிய விளைவுகளோ அவைகளைத்தான் தேட வேண்டும் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம். ஆக நீங்கள் இப்போது யாக்கோபு 4:6-7 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என அந்த பகுதியை நான் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தயவு அல்லது கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மனுஷனால் வரக்கூடிய பெருமைகளை தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் எதிரிகளாக மாறிவிடுகிறோம். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அவர்கள் உலகத்துக்கு தான் கீழ்ப்படிவார்கள், பிசாசுக்கு தான் கீழ்ப்படுகிறார்கள். எனவே தேவ தயவ கிருபை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய பொருள். அப்போ பெருமை என்பது உலகத்தால் வரக்கூடிய மதிப்புகளை தேடுவது, அவர்கள் உலக சித்தம்தான் செய்வார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவ சித்தம்தான் செய்வாங்க, தேவனுக்கு தாழ்த்தி விடுவார்கள். அப்போ இந்த பெருமைங்கிற குணம் நம்மை தேவனை விட்டு தேவனுக்கு எதிராய் எவ்வளவு தூரம் இழுத்து செல்கிறது என்பது இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 13:5 இயேசு பின்பு அவர் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 13:14 படிக்கும்போது ஆண்டவரும் பதுமராகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என ஒரு கட்டளையும் சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த அளவு இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது பெருமைக்குரிய அனைத்தையும் விட்டு பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் இந்த மனிதருடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு ஒரு தாழ்மையின் மாதிரியை காண்பித்தார் என்பதை இந்த பகுதியில் பார்க்குறோம். நீங்கள் இது மாதிரி செய்யுங்க, நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைக்கிறேன், அது அடுத்த 15 படிக்கிறோம். இந்த மாதிரியின்படி செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று தொடர்ந்து சொல்வதை நாம் பார்க்குறோம். இயேசு இந்த அளவு தாழ்மைக்கு மாதிரி காண்பித்திருக்கும் போது நாமும் இயேசுவின் மாதிரியின் அடிப்படையில் அவருடைய சீடர்களாக எல்லா விதத்திலும் தாழ்மைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டிருப்போம். இப்போது பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பலவிதமான பெருமைகள் இருக்கிறது. முதலாவது நான் அழகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை. ஏன்னா அந்த அம்சம்தான் அதிகமாக உலகத்திலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது, மரியாதை செய்யப்படுகின்றது, நிறைய பணம் புரளுகிறது. பெண்மை, அழகு என்ற அழகி என்ற தலைப்பில் தான் அது நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும், அல்லது உலகத்தில் அதற்கு பெரிய மதிப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆகவே தான் அந்த நிலையிலே பெண்கள் பெருமை கொள்ளுகிறார்கள். ஏன்னா எல்லா மற்ற ஆண்கள் மட்டும் இல்லை,
மற்ற பெண்களும் என்னை திரும்பி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை அவர்களுக்கு உண்டாகி விடுகிறது. அழகியாக இல்லாவிட்டாலும் பொன்னு வெள்ளி போன்ற பல அணிகலன்களையும் போட்டு பகட்டான உடைகள், அரைகுறை உடைகள், இது மாதிரிலாம் அணிஞ்சு எப்படியாவது மற்றவருடைய மதிப்பை பெற வேண்டும், மற்றவர்களை ஈர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட வித்தையெல்லாம் செய்யணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறார். இவர்கள் பரலோக தேவனுடைய மரியாதை பெறறதுக்காக இதை செய்யவில்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இது மற்ற மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை பெறுவதற்காக, அவர்களுடைய ஈர்ப்பை பெறுவதற்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். அதான் உண்மை. அவங்க தெரிஞ்சாங்களோ தெரியலையோ இதுதான் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரதான சீடராகிய பத்ரோஸ் பேதுரு 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் போல இருக்கிறது, புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த காலையில் ஒரு புல் பூ பூத்து அது வெயில் வந்து வாடி எப்படி வதங்கி அழிந்து போகிறதோ இது போலதான் இந்த மாம்ச சரீரத்தினுடைய நிலைமையும் இருக்கிறது. இதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிற ஒரு செய்தியை இங்கே பேதுரு பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும்போது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்ற ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்போது பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கின்றார்? எங்களுடைய புறம்பான மனுஷன் என்று நாம் பெருமை பாராட்டுகிறோமே, அது ஆரோக்கியமானது, பலமானது, அழகானது அல்லது ஏதோ ரீதியில் இது எங்களுக்கும் அழிந்து கொண்டே வருகிறது என்று இயேசுவின் அப்போஸ்தல சீடர்களும் இவ்விதமாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவும் சரிதான், இயேசுவின் சீடர்களும் சரிதான், இவ்விதமாக குறிப்பிட்டிருக்கிறபடினாலே நாம் இந்த அழிவுக்குரிய இந்த உடலை பெருமையாக அலங்கரிக்கவோ வேசி மார்க்கத்துக்கு பயன்படுத்தவோ கூடாது என்று அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அடிப்படையாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது என்ற அந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய பார்வையில் மதிப்பு மிக்கது குணம்தான், ஆனால் இந்த உலகத்தின் பார்வையில் மதிப்பு மிக்கது அழிவுக்குரிய உடல் தான், அதனுடைய அலங்காரங்கள் தான் என்ற ரீதியில் நிலைமைகள் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான பெருமைகள் வீணானவை, பயனற்றவை என்று நாம் புரிந்து கொள்கிறதுனாலே இந்த மாதிரியான பெருமைகளை நாம் விட்டுவிட வேண்டும், அதற்கு இடமளிக்கக்கூடாது என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். 2வது பணப்பெருமை, செல்வ பெருமை போன்ற பெருமைகள் இருக்கிறது அல்லவா. நிறைய பணம் இருந்தால் தங்க நகை போன்ற சொத்துக்கள், மற்ற விதமான உலகில் செல்வத்துக்குரிய காரியங்கள் இருந்தால் பெண்களுக்கு பெருமை வருகிறது. எல்லாருக்குமே பெருமை வருது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருகிறது. இது பெண்கள் அவர்களுக்கு கொஞ்சம் முக்கியப்படுத்தி சொல்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் வர்றது மாதிரி அவங்களுக்கு அந்த பெருமை வருகிறது. ஏன்னா அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு இருக்கிறது இல்லையா. ஏன்னா அது உலகத்தில் மதிப்புக்குரிய காரியத்தில் தானே பெருமை வருகிறது, சரியா? ஆகவே அவர்களுக்கு தான் மதிப்பு இருக்கிறது. ஆகவே அந்த ரீதியில் அவர்களுக்கு பெருமை வருவது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஸோ இதனால் அந்த காரியத்தை குறித்து பெருமை அடித்து கொண்டே இருக்கிறார்.
இப்போ மற்ற 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், பேதுருவிட்ட சொல்வார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரி கொடுக்கிறவர்கிட்ட கொடு என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதில் என்ன வழங்கி கொள்கிறோன்னா, நம்முடைய குருநாதர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய எஜமான், நம்முடைய தலைவராய் ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் கையில் பணம் இல்லை. பணம்தான் மரியாதைக்குரியது மதிப்புக்குரியது என்று சொன்னால் இயேசுட்ட அது நிறைய இருந்திருக்கணுமே. அவர்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இல்லை, அவர் அதை பெருசாக நினைக்கல. அப்படி இருக்கும்போது அவருடைய சீடர்களாகிய நாமும் இந்த மாதிரி பணம் உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு வேதபாரகன் இயேசுவிட்ட வந்து, நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் என்று கூறுகின்றான். அப்போ தான் இயேசு இந்த பதிலை சொல்லுகிறார், ஐயப்பா என் நிலைமை இப்படி இருக்குது என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவுக்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே இருந்ததில்லை என்பது, இந்த வீடு கூட இருந்ததில்லை என்பதை கூட இந்த பகுதியிலே நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த இயேசுவுக்கே இந்த காரியங்கள் இல்லை, அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அப்படித்தான் தாழ்மையாக ஒரு மாதிரியை காட்டி சென்றால் நாம் அதே மாதிரியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 படிக்கும்போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஒரு பணம் சொத்து எல்லாம் உலகத்தில் பெரிய மதிப்பாய் மரியாதையாய் அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சமாய் இங்கே நினைக்கப்பட்டு கருதப்பட்டு பெருமை அடிக்கிறான். ஆனால் இங்கே ஏன் சொல்கிறாரு, இதுக்கு சம்பந்தமே இல்லை, இது அவனுக்கு வாழ்க்கையின் முக்கியமான விஷயம் அல்ல, அவன் நினைக்கிற அளவுக்கு இது மதிப்புக்குரியதல்ல என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய நிறைய வயல் நிலங்கள் இருக்கிறது, நிறைய வருமானம் வருகிறது. அந்த மனுஷன் சொல்கிறான், சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, களஞ்சங்கள்லாம் அடித்து பெருசாக கட்டுவேன். அப்புறம் என்ன சொல்கிறான், அது 12:19 லூக்கா, ஆத்மாவே உன் அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வச்சுருக்கேன், நீ இளைப்பாறு புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன்னு சனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். தேவன் அவனிடத்துல கேள்வி கேட்கிறாரு, மதிகேடரே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்துல பரலோகத்தில் போய் ஐஸ்வர்யமானா இல்லாமல் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யனாக இருந்து மேன்மை பாராட்டுகிறவன் இப்படி மதிகேடனாக இருக்கிறான் என்று இயேசு அந்த பகுதியை சொல்லி முடிப்பதை நாம் பார்க்குறோம். ஆக எந்த அளவு இந்த பூமிக்கு எதுவுமே மரியாதைக்குரியதான் இல்லை, அது குறித்து பெருமை அடிக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19லிருந்து 25 வரை ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இன்னும் லாசருங்கிற ஒரு தரித்திரன் இருந்தான். 2 பேர் வாழ்ந்தார்கள். இந்த ஐஸ்வர்யவான் மரித்தான், பாதாளத்தில் அக்கினிமயமான நிலையில் தண்டிக்கப்பட்டான். இந்த தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் லாசரு மரித்தான். அவனை தேவதூதர்கள் ஆபிரகாம் பக்கத்தில் கொண்டு விட்டார்கள், பரதீசு என்ற அன்றைய மேல் பாதாள சூழ்நிலைக்கு அங்கே கொண்டு விட்டார்கள். அவன் இளைப்பாறினான், அவன் தேற்றப்படுகிறான், அங்கே கஷ்டம் இல்லாமல் இருக்கிறான். அப்போ வந்து ஐஸ்வர்யம் அங்கே, ஐயோ நான் எதிர்பார்க்கல, நான் உலகத்தினுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதுதான் மேன்மேன்னு நினச்சி வாழ்ந்துட்டேன், இப்போ எல்லாம் போச்சுது, நான் செய்த அக்கிரமங்களுக்கு தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறேன். லாசரு அங்கே மேலான நிலையில் இருக்கிறான், அவனை அனுப்பி எனக்கு தண்ணி தர சொல்லுங்க எல்லாம் சொன்னதான் அந்த பகுதி இருக்கு. அதற்கு நீங்கள் 16ஆம் அதிகாரம் லூக்கா 16:25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்து கொள்ளு, இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். பார்த்தீங்களா, இங்கே மேன்மையாக பேரோடு புகழோடு வாழ்ந்த அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் துன்மார்க்கத்திலும் போனவர்கள் திடீரென்று எல்லாவற்றையும் இழந்தார்கள், தண்டனையான ஒரு இடத்துக்கு போய்விட்டார். இங்கே ஒரு தெருவில் கிடந்த பிச்சைக்காரன், அவன் நீதிமானாக இருந்திருக்கிறான், ஆகவே அவன் ஆறுதலான இன்னொரு நித்திய சூழ்நிலைக்கு அவன் செல்கின்றான் என்று இந்த உலகத்துக்குரிய மேன்மைகள் ஆபத்தானவை, அதில் மனசு வைக்கக்கூடாது, அதை குறித்து பெருமை அடிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி
ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். இனி மூன்றாவது கல்வி, படிப்பு, பதவி, பெருமைகள் இருக்கிறது இல்லையா? ஸோ யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராக இருந்தோம், வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இயேசுநாதருக்கு நாம் பெருமையாக மேன்மையாக நினைக்கக்கூடிய உலக கல்வி எதுவும் இருந்ததில்லை என்பதையும் அந்த பகுதியிலே நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசுவுடைய சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். பார்த்தீங்களா, இப்போ இயேசுனுடைய அப்போஸ்தலர் சீடர்களுக்கும் பூமிக்குரிய பெரிய கல்வியோ அந்த மாதிரியான ஒரு மேன்மையோ ஒரு பெருமை பாராட்டலுக்கோ எதுவும் அவரிடத்துல இருந்ததில்லை என்பதை இங்கேயும் நாம் பார்க்குறோம். உயர் கல்வியில் ஒன்றும் அவரிடத்துல இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 31 வரை உள்ள வசனங்களுக்குள்ளே போனால், சகோதரரே, நீங்கள் அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவளையும் இல்லாதவளை தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனோ தேவனுக்கு உண்டாய் பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் அப்படின்னு அந்த பகுதி செல்வதை நாம் பார்க்குறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாய் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று அந்த பகுதி இருக்க பார்க்குறோம். அப்போ ஆதி திருச்சபை நாட்கள்லையும் தேவனால் அழைக்கப்பட்ட விசுவாசிகள் இப்படி தான் இருந்திருக்கிறார்கள். மேன்மையான சிந்திக்கிறது காரியங்கள் எதுவுமே அவரிடத்துல இருந்ததில்லை. அவர்கள் தேவனை குறித்த மேன்மை பாராட்ட, கிறிஸ்துவ குறித்த மேன்மை பாராட்ட தான் முடிந்தது. அது அவர்கள் தேவன் கிறிஸ்து தான் அவருக்கு தேவனால் இயேசுவே நமக்கு ஞானமாய் இருக்கிறார் என்று தான் அப்படியே கடந்து போயிருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 13 வரை உள்ள வசனங்களுக்குள்ளே வரும்போது, தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். கைகளினாலே வேலை செய்து பாடுபடுறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போல மனம். பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய இயேசுவின் பிரதான ஊழியக்காரர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க? நாம் சொல்லக்கூடிய செல்வம், சிறப்பு, மேன்மை, பட்டம், பதவி எந்த காரியமும் அவர்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிற, ஆகிலும் பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்த விளைவேளோ அவ்விளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். 11ஆம் வசனத்தில், அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இந்த பூமிக்குரிய பெரிய கல்விமானாக தான் இருந்திருக்கார் அவருக்கு ஆரம்ப காலம் பவுல். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் நான் பெருசாக நினைக்கவே இல்லை, இதெல்லாம் நிலையானது கிடையாது, நித்தியமானது கிடையாது, ஆக விட்டேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 49ஆவது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும் உள்ள சில வசனங்களை நாம் கொஞ்சம் வாசிக்க கவனிப்போம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் மேன்மை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவனை தம் மீட்கும் பொருளையும் தேவனுக்கு கொடுக்கக்கூடாதே. அவள் ஆத்ம மீட்பு மிக அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மறித்து அஞ்ஞானிகள் நர்மூலன் ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தருகிறார்கள். ஆகிலும் கண்ணம் பருந்தினவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்ல, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம்.
அதெல்லாம் அவர்கள் சந்ததியார் அவர் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை. அவன் உயிரோடு இருக்கும் நாளில் அவன் தன்னை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கண்ணம் பருந்தினவனாயிருந்தான் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடுகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ மேன்மையாக இருந்தார்கள் என்று சொல்லவி எப்படி இருந்தாங்க, எல்லாம் வசனத்திலே தெளிவாக இருக்குது. யாக்கோபு 1:11 யாக்கோபு சொல்வார், ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும்போது, ஐஸ்வர்யவான் அதாவது சூரியன் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடி வழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியிலே ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யவான் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான் அப்படின்னு இங்கே யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கவனிக்கும் போது இந்த உடலை குறித்தோ கல்வியை குறித்தோ பணத்தை குறித்தோ எதை குறித்தோ நமக்கு மேன்மை பாராட்டம் ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை. இதை ரொம்ப அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமைக்குரிய எந்த அம்சத்தையும் நாம் வைத்துக்கொள்ள முடியாது. இந்த உடலை பெருமையாக பார்க்கறதுக்கு அணிகலன்கள் போடுறது பாவம் தவறு என்பது இந்த அடிப்படையில் வருகிறது. அதற்கு ஆடம்பர உடைகள் என்பது தாறுமாறாசி வர்றது பாவங்கிறது இந்த அடிப்படையில் வருகிறது. இனி மற்ற காரியங்களை குறித்தும் பெருமை அடித்து கொண்டு இருந்தால் அதுவும் பாவங்கிறது இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார், தேவ சாயலில் இருந்தாங்க, ஆசீர்வதித்தார். 1:28 ஆதியாமத்தில் பலகி பருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. அப்புறம் இவர்கள் தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் பின்னால் போயிட்டாங்க. அதனால சாபம் வந்துட்டு. அதுதான் ஆதியாகமம் 3:16-19. அவர் சிறியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பருவ பண்ணுவேன், வேதனையுடைய பிள்ளை பருவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி இன்னும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோட பலன் புசிப்பாய், அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மாட்டோம், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஸோ பார்த்தீங்களா, நீ பெருக பெருக வேதனை வரும், பூமி சாபமாயிரும், எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கும். நீ மண்ணுக்கு எடுத்து போட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். எல்லாம் அழிந்து முடிந்து விடக்கூடிய ஒரு பயங்கரமான சாபம் தேவனால் உண்டாயிற்று. அதை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். பிறகு ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளியில் நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றதில்லை. இதெல்லாம் போதும், சாபத்தில் ஆயிடுச்சு, இதுக்கு பதிலாக புதிய வானம் புதிய பூமி புதிய சிருஷ்டி புதிய உடல் எல்லாம் உண்டாக்க போகிறேன்னு ஒரு புதிய திட்டத்தை தேவன் போடுகிறார். இப்போ பிசாசு உள்ளே வர்றான். எங்கே? லூக்கா 4:5 பின்பு பிசாசு உயர்ந்த மலையின் மேல் இயேசுவை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரம் இவருடைய மகிமை உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவங்களுக்கு தான் இவைகளை கொடுப்பேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்போ தேவன் படைத்த உலகத்தில் சாத்தான் இடையில புகுந்து தேவனுடைய சாபத்துக்கு உள்ளாக்கியாச்சு. அவர் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறது வேண்டாம், நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு. இப்போ பிசாசு சொல்கிறான், நான் தான் இப்போ அவர் கை போட்டு விட்டதை வெளியே போட்டதை பிசாசு வச்சுட்டு நான் வச்சுருக்கேன், எனக்கு இஷ்டமானவன் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி அவன் என்னை படிச்சுக்கிட்டான், உமக்கு தருவேன்னு இயேசுநாதர்கிட்ட பேசுகிறான். இப்போது இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டு சாத்தானுக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். எனக்கிட்ட ஆதாம்லேருந்து எல்லாரும் என்கிட்ட வந்துட்டாங்க, தொடர்ந்து சாபம் வந்துட்டு அவர் தேவனை விட்டுட்டு போயிட்டார், நான் வச்சுருக்கிறேன்னு சொல்லுகிறேன். யோவான் 18:36 இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதர் இடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். இப்போ இயேசுன்னு சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை, இது சாத்தானுக்கு தான் இருக்குது, அது முடிஞ்சு போச்சு. தேவன் ஒரு புதிய வானம் புதிய சிருஷ்டி உண்டாக்க போகிறேன், அது யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், வந்து இங்கேருந்து நான் அங்கே கூட்டி கொண்டு போவேன், இது என்னுடைய ராஜ்யம் அல்ல, அவர் தெளிவாக்கி விட்டார்.
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போச்சு, சமுத்திரம் இல்லை. மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி வர அழ வேண்டிய அவசியம் இல்லை, முந்தினெல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு விளம்பினது. சிங்காசனத்தில் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்பு அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். ஸோ ஒரு புதிய சூழ்நிலை உண்டாக்குறத அங்கே பார்க்குறோம். அங்கே தேவனும் தேவ பிள்ளைகளும் மீண்டும் ஐக்கியத்தில் வந்துடுறாங்க. இயேசுநாதர் தான் அது 22:3 வெளிப்படுதல். இனி ஒரு சாபம் வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் இருக்கும். இப்போ இயேசு ஆட்சி செய்கிற சூழல். தேவனுடைய ஆட்சி உலகத்தில் போச்சுது, சாத்தானுக்கு ஆட்சி வந்துட்டுது. இது இப்போ இருக்க உலகம். இனி உண்டாக்க போகிற உலகத்தினுடைய ஆட்சி இயேசு ராஜாவாக இருக்க போகிறார். இங்கே இப்போ நமக்கு முன்னா இருக்கிற கேள்வி, தேவனால் சபிக்கப்பட்டதும் சாத்தானுக்கு ஒப்படைக்கப்பட்டதுமான அழிவுக்கு வைக்கப்பட்டதுமான இந்த உலகத்தின் எதை குறித்தோம், அது உடலும் சரிதான், ஆஸ்தியும் சரிதான், எதை குறித்தோம் பெருமை அடிப்பது பரலோக தேவனுக்கு முன்பாக அவருக்கு எதிரான பாவம். இதுதான் அடிப்படை. இதெல்லாம் தேவன் தானே படைச்சார் பிரசங்கியாருன்னு கேட்பீங்க. படைச்சது உண்மை, அவரே சபித்தது இங்கே சொல்லியிருக்கு, இதை சாத்தானுக்கு கொடுத்தது சொல்லியிருக்கு. இது இப்போ சாத்தான் சொல்கிறான், நான் தான் வச்சுருக்கேன், இது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுகிறான். சகலமும் அழிவுக்கு வச்சுருக்கு. இதுக்கு பதிலாக ஒரு புதிய சூழ்நிலை, புதிய உடல் இல்லையா? நீங்கள் லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூர்களுக்கு அப்பா இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள் இல்லையா? ஒரு புதிய சரீரத்தை குறித்து வாக்கு பண்ணுகிறார். 1 யோவான் 3:2 இயேசு இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாய் மாற்றுவார். இப்போ என்ன பிரச்சனை? தேவன் இந்த உலகத்தை சபிச்சாருங்கிறதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். தேவன் இதற்கு பதிலாய் புதிய காரியங்களை உண்டு பண்ணுகிறார் என்பதை விசுவாசியாதவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். சரி, இதை பற்றி அறிவு வந்தோம். தேவன் படைக்க போகிற அந்த நித்தியமான காரியங்களை விரும்பாமல் சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிற உலகத்துக்குரிய இவைகளை பெருமையாய் நினைத்தால், நடந்து கொண்டால் அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதுதான் அதுக்கு பொருள். அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள், சாத்தானை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் சாத்தானை சாத்தானுடைய பிடியில் இருக்க உலகத்தை மகிமைப்படுத்துது இல்லையா? நீங்கள் 1 யோவான் 2:15-16 உலகத்தில் அன்பு கூறாதுங்க. ஒரு அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு அன்பு கிடையாது. இதனால தான் இந்த அடிப்படை. இந்த கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள் உண்டாக்குறது. அவர் தான் சபிச்சிட்டார்ல, அவர் தான் அழிக்க வச்சுட்டார்ல. புதுசு எல்லாம் வேறு மாதிரி செய்கிறேன்னு சொன்ன பிறகு இல்லை அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் தேவன் சபித்ததை பெயிண்ட் அடிப்போம், தேவன் சபித்ததை அலங்கரிப்போம், தேவன் சபித்து புறக்கணிச்சதை தான் பெருமையாக நினைப்போம்னா இது சாத்தானுடைய பிள்ளைகள் தானே. இப்படி தான் பாவம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார் என்றால் இப்படி தான் எதிரியாக இருக்கிறார், இப்படி தான் எதிரியாக வர்றாங்க. இவங்க அந்த கேட்டகரியில் வந்துடுறாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ நான் அழித்ததையும் இப்போ சபித்ததையும் அழிவுக்கு வச்சுருக்கிறதையும் தான் நீங்கள் சாத்தான் ஆட்சி செய்கிறது தான் நீங்கள் ஆசீர்வாதம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்களா? அப்போ நான் என்னுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கன்னா சாத்தான் பிள்ளைகள் தானே, அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நம்ம உலகத்து சிநேகிதராக இருக்க விரும்புகிறோம், தேவனுக்கு பயஞ்சனாக இருக்கிறான். நம்ம வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்ம வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீங்களான்னு சொல்லுது. அப்போ அவர் வைராக்கியமானவர். நான் சபித்தேன், நான் விட்டுட்டேன், புறக்கணிச்சிட்டேன், வேண்டான்னு சொன்னேன், அது சாத்தானுங்க எடுத்தாச்சு, சரி வச்சுக்க கொடுத்தாச்சு, நான் நித்தியமான புதிய காரியங்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன், அதுக்கு ரெடியாங்க, இதை விட்டுருங்கன்னு சொன்னால் விடமாட்டோம், நாங்கள் எது தான் அலங்கரிப்போம், எது தான் பெருமடிப்போம்னா பெரிய பாவம். அவங்க தேவனுக்கு எதிரியான பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் படைத்து ஆட்சி செய்ய போகக்கூடிய புதிய சிருஷ்டிக்காக மாத்திரம் காத்திருக்கணும். அதை குறித்து மட்டுமே இயேசுவின் சீடர்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் இல்லையா? அதனால தான் 2 பேதுரு 3:7 படிச்சுட்டு வரும்போது பழைய வானோம்பம் இப்போ இருக்க வானோம்பூமி வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வச்சிருக்கு இல்லையா? 2 பேதுரு 3:7 அந்த வார்த்தையை மீண்டும் நினைக்கிறோம். இப்போ இருக்கிற வானோம்பூமியும் அந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாக வச்சிருக்கு. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், அழிந்து போகும் நாள். இந்த உலகத்தை
ஆசீர்வாதம் பெயிண்ட் அடிக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள். அப்போ 13ஆம் வசனத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே தேவ நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று பேதுரு அழகாய் சொல்லுகிறார். அப்போ இந்த புதிய சிருஷ்டியின் காரியங்களை காத்திருக்காம இந்த பூமிக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் பாவிகள் அல்லது தேவனுக்கு எதிரிகள், அவர்கள் இயேசு சீசர்கள் கிடையாது. எனவே இயேசுவின் சீடர்கள் இவ்விதமான நிலையற்ற காரியங்களை குறித்த பெருமைகளை விட்டு விலக வேண்டும் என்பது மிக தெளிவானது, அடிப்படையானது. இந்த வசனங்கள் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.